நம்பியிருந்த ஸ்டாலின் அவர்களுடைய இதயத்திலே காங்கிரஸ் தலைமையானது ஈட்டியை விட்டிருக்கிறது, ஈட்டியை எரிந்திருக்கிறது அப்படிதான் நாம பார்க்க முடியும். அமித்ஷா அவர்கள் பயப்படுறாங்க, மோடி அவர்கள் பயப்படுறாங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் என்ன காரணத்துக்காக விஜயை பார்த்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை வேண்டும், அந்த அடிப்படையில் காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. எடப்பாடியார் காலத்துல அதிமுக அழிவு பாதையை நோக்கி நாளுக்கு நாள் தேய்பிற போல தேஞ்சு தொண்டுட்டு இருக்கு. இதைத்தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகளும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கோபாலபுரத்துல, அதாவது சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவருடைய வீட்டிலையும் சரி, அறிவாலயத்திலையும் சரி பெரிய அதிர்வலையை உருவாக்குது. ரியலோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்களுக்கு எதற்காக இன்னும் இந்த பதவி கொடுக்காம இழுத்து அடிக்கிறாங்க ஆளுநர் அவர்கள்? இதுவே பாத்தீங்கன்னா அதிமுக திமுக கொஞ்சம் மெஜாரிட்டி கிடைக்கலனாலும் இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? இதன் பின்னணி என்ன சார்? அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கேட்டது போலதான் அதிமுக அல்லது திமுக கூட்டணி ஒரு 100 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிமிஷமே அதிகமான தொகுதி ஜெயிச்ச கட்சி தலைவரை அழைப்பு விடுத்திருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, திமுக அதிமுக நீண்ட நெடிய காலம் தமிழகத்துல அரியணையில இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறது. 2 முறை விஜய் அவர்கள் நேரடியாகவே சென்று தமிழக பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய அர்லேக்கரை நேர்ல சந்திக்கிறாங்க. ஆனாலும் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு காரணங்களை சொல்லி தட்டி கழிக்கக்கூடிய வேலையில தான் ஈடுபட்டு இருக்காங்க. இதன் பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் தான் பின்னணியில இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து திமுகவை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றி அப்படிங்கிறது திமுக அதிமுக போன்ற கட்சிகள் எதிர்பாராத ஒரு வெற்றி. அதாவது விஜய் அவர்களை எளிதாக இட போட்டாங்க. ஒரு நடிகரால இந்த அளவுக்கு வர முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, உலக நாயகனே வந்து ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறாமல் மன்ன கவினாங்க, ஓட் பர்சன்டேஜை தான் காமிச்சாங்க. அதே போல ரஜினி கட்சி ஆரம்பிப்பதாக சொல்லி அரசியல் களத்தை பார்த்து பயந்து பின்வாங்கி ஓடிய நிகழ்வு தெரியும். இதே போல வந்து தேமுதிக ஆரம்பித்த கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் தனித்து போட்டியிட்டு ஒரு தொகுதியில தான் வெற்றி பெற்றாங்க. 8% வாக்கு சதவீதத்தை தான் காமிச்சிருந்தாங்க. அப்போ விஜயால தமிழகத்துல என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற நிலையில தான் 2 திராவிட கட்சிகளுமே ஒரு மமதையில இருந்துட்டு இருந்தாங்க. என்னதான் விஜய் அவர்களுக்கு ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் வேல்யூ இருந்தாலும், செல்வாக்கு இருந்தாலும், களத்துல ஒரு நடிகருக்கு ஓட்டுகள் கூட்டம் கூடும், ஓட்டுகள் பெரிய அளவுல விழாது அப்படிங்கிறத திடமாக 2 திராவிட கழகங்களும் நம்பினாங்க. 100% அவங்க நம்பினாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அமைத்த நிறுவனங்களும் இது போன்ற தகவலை தான் கொடுத்தாங்க. ஏன்னா இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள்ல நடிகர்கள் களத்துல குதிச்சாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நடிகர்களால கோல் வச்ச முடியல, காணாமல் தான் போறாங்க. அப்படி நடிகர்கள் வெற்றி பெற்றாலும் பல ஆண்டுகள் கழித்த நிலையில தான் அவங்க வந்து அரசியல்ல பாடம் கட்ட பின்புதான் அரியணை பிடிக்கக்கூடிய நிகழ்வு நடந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களா சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் பயணித்தது பல ஆண்டுகள் பயணித்த பிறகுதான், அரசியல் அனுபவம் கிடைத்த பிறகு, அரசியல் களத்தை படிச்ச பிறகுதான் முதலமைச்சராக தனி கட்சி கண்டு முதலமைச்சராக ஆனாங்க. அதே போல பல மாநிலங்களை சொல்லலாம். சொல்லும் போது இந்த லிஸ்ட்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆந்திராவில் என்டிஆர் நேரடி அரசியலுக்கு எந்தவித அரசியல் முன் அனுபவம் இல்லாமல், முன் அனுபவம்னா எந்த கட்சியிலையும் இணையாமல் நேரடியாக அரசியல் களத்தில் வந்து முதலமைச்சராக அரியணை ஏறுறாங்க. அதன் பிறகு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ விஜய் அவர்கள் தான் எந்த அரசியல் கட்சியிலையும் சேர்ந்து பணியாற்றாமல், அரசியல் கட்சியில எந்தவித ஒரு பதவியும் அனுபவிக்காமல், பதவியிலையும் இல்லாமல் நேரடியாக சினிமாவில் இருந்து கட்சி ஆரம்பித்து களத்துல குதித்து அதே சினிமா பாணியில சிஎம் அமரக்கூடிய அளவுக்கு 108 தொகுதிகள்ல விஜய் அவர்கள் வெற்றி பெற்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை தான் டெல்லி பாஜக வந்து உன்னிப்பா கவனிக்கிறாங்க. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா அவர்களை சொல்லவே வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு அரசியல் சாணக்கியர். பாஜகவுக்கு ஒரு முதுகெலும்பே அமித்ஷா தான். அமித்ஷா அமைக்கக்கூடிய வியூகங்கள் தான் பாஜகவை பல்வேறு மாநிலங்கள்ல வெற்றி வாகை சூடி கொடுத்துட்டு இருக்கு. இப்போ வெஸ்ட் பெங்கால்ல 208 தொகுதிகளுக்கு மேல பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது.
தொடர்ச்சியாக 3 முறை 15 ஆண்டு காலமாக ஆட்சியில அரியணையில இருந்த மம்தா பானர்ஜி அதல பாதாளத்துக்குள்ள விழுந்திருக்காங்க அப்படின்னா இது அமித்ஷா அவர்களுடைய வியூகம் தான். அந்த அளவுக்கு சாணக்கியத்தனம் நிறைந்தவர் தான் அமித்ஷா. அதுல மாற்று கருத்து கிடையாது. வெஸ்ட் பெங்கால்ல வந்து என்ன அசைக்கவே முடியாது அப்படின்னு தான் மம்தா இருந்தாங்க. கள நிலவரமும் அப்படித்தான் இருந்தது. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அங்கு அதல பாதாளத்துல மம்தா பானர்ஜி வீழ்த்தப்பட்டாங்க. பாஜக வந்து வரலாறு காணாத ஒரு வெற்றியை அமித்ஷா ஈட்டி கொடுத்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவோ வியூகங்களை அமைச்சும் எதுவுமே திமுகவுக்கு முன்னாடி எடுபடல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் சுண்டு விரல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்னுக்கு தள்ளி முன்னோக்கி பாஞ்சாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காது. அதைத்தான் நம்ம சொன்னோம். திராவிட கட்சிகளும் எதிர்பார்க்கல. விஜயை குறைத்து எடை போட்டு மதிப்பீடு செய்தாங்க. அந்த மதிப்பீடு வந்து தவறாக போனது. காரணம் என்ன அப்படின்னா விஜய் பின்னாடி இருந்த இளைஞர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அப்படின்னா அந்த ஒரு 16 வயசு 18 வயசு 20 வயசு பிலோ 30 30க்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் படை விஜய் பின்னாடி நின்றது தான். இந்த படையை எதிர்த்து அபவ் 40 அப்படிங்கிற லெவலில் இருந்த படைகளை பொறுத்த வரைக்கும் களத்தில் நிற்க முடியல. ஏன்னா இளைஞர்கள் படை எப்பவுமே வீரியம் மிக்கதான், களத்தில் வந்து வேகமாக செயல்படக்கூடியது. டெக்னாலஜி புது டெக்னாலஜியை பயன்படுத்துவதில் எப்போதுமே இளைஞர்கள் தான் ஒரு படி மேலே நிற்பாங்க. இந்த அடிப்படையில் தான் இந்த 2 கழகங்களும் நிற்க முடியாமல் பின்வாங்கி ஓடக்கூடிய நிகழ்வுக்கு அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து தமிழக அரசியல் களத்தில் நடந்தது. நாம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதைத்தான் அமித்ஷா அவர்கள் அங்க வந்து ஆலோசிக்கிறாங்க, பார்க்கறாங்க. தமிழக அரசியல் களத்திலேயே 2026 தேர்தலில் நடந்த நிலைமைகள் என்ன, தமிழக வெற்றி கழகம் பெற்ற வாக்குகள் என்ன, தமிழக வெற்றி கழகம் எப்படி பிரச்சார வியூகங்களை கையில் எடுத்தாங்க, விஜய்க்கு வந்து எந்த அடிப்படையில் எப்படி வாக்குகள் விழுந்தது. அதாவது நம்மளால அசைக்க முடியாத பாரம்பரியமிக்க திராவிடம் வேரூன்றி இருக்கக்கூடிய பெரியாருடைய கொள்கைகளை முழுமையாக நம்பக்கூடிய அந்த திராவிட குடும்பங்கள்ல இருந்து வாக்குகள் எப்படி தமிழக வெற்றி கழகத்துக்கு சிதற முடிந்தது, விஜய் அவர்களால் எப்படி சிதறடிக்க முடிந்தது, தன்னோக்கி கொண்டு வர முடிந்தது அப்படிங்கிறதா டெல்லியில இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்கிட்டு இருக்கு. எப்படி முடியும்? நாம வந்து பாத்தீங்கன்னா 15 ஆண்டு காலம், அதாவது 3 முறையாக தொடர்ச்சியாக வெற்றி பெற்று பாஜக ஆட்சியில இருக்கிறது. 12-13 வருஷம் ஆயிருச்சு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வியூகம் வந்து தமிழ்நாட்டில் எடுக்க மாட்டேங்குது. சாதாரணமா இட போட்ட விஜயுடைய வியூகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு எடுபட்டிருக்கு. அப்போ விஜய் அவர்களுக்கு வந்து எப்படி அப்படின்னு சொல்லி அக்குவேறு ஆணிவேராக விஜயோடைய வெற்றியை வந்து அலசி ஆராய்ச்சி பார்க்கறாங்க. இதற்கு அமித்ஷா அவர்கள் பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக, ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள் மூலமாகவும் அந்த டேட்டாக்கள் அனலைஸ் செய்யப்பட்டிருக்கு. இதை வைத்து பார்க்கும்போது டெல்லி பாஜகவே விஜய் அவர்களை பார்த்து பயந்துடுச்சுன்னு எடுத்துக்கலாம். இல்ல, அதுதான் சொல்ல வர்றேன். அப்போ வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும் போதான் அப்ப விஜய்க்கு வந்து இப்போ கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி வந்து ஒரு சாதாரண வெற்றி கிடையாது. நாம வந்து எப்படி திமுக அதிமுக விஜய் குறித்து குறைவான மதிப்பீடை கொண்டதோ அதே போல நாமளும் குறைவான மதிப்பீடு விஜய் மீது வைக்க கூடாது. என்ன காரணம் அப்படின்னா விஜயை குறைச்சு மதிப்பிட்டோம் அப்படின்னா இது பாஜகவுக்கு தமிழகம் மட்டுமல்ல டெல்லியில் கூட பாஜகவிற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜேர்னலிஸ்ட் நண்பர்கள், அதுல கட்சி சார்புடையவர்களாக இருக்கும்போது சொல்லக்கூடிய விஷயம் இதான். அவ விஜயுடைய வெற்றி, விஜய்க்கு கிடைத்த வாக்கு, எந்த செக்டார்ல இருந்து விஜய்க்கு வாக்கு கிடைச்சிருக்கு, யார் யாரெல்லாம் போட்டிருக்காங்க, 108 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்ற தொகுதிகள், யார் யாரை வந்து இந்த தாவேகா எம்எல்ஏக்கள் வீழ்த்தி இருக்காங்க, முகம் தெரியாத வேட்பாளருடைய முகமே தெரியாது, விஜய் விசில் அப்படிங்கிற 2 வரிகள் தான் அங்கு வந்து மக்கள் இடத்துல ஊடுருவி இருக்கிறது, பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது மனசளவில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. திராவிடத்திற்கு எதிராக திசை திரும்ப வைத்திருக்கிறது. திராவிடத்துடைய பாரம்பரிய ஓட்டுக்களை எல்லாம் இந்த 2 விஷயம் தான் திசை திருப்பி இருக்கு. ஏன்னா ஒரு ஆட்டோக்காரரும் களத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அதே நேரத்தில் எல்லா தேர்தல் களங்களுமே வந்து பாத்தீங்கன்னா பணநாயகம் தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். அதாவது இலவசங்கள் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவே எடுத்துக்கிட்டீங்கன்னா சமீப காலமாக பல்வேறு மாநிலங்கள்ல இலவசங்களை அள்ளி வீசி தான் வெற்றி பாக சூடி வந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையிலையும் எந்த ஒரு இலவசங்களும் இல்லாமல் பணங்கள் கொடுக்காமல், அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் தாவேகா வெற்றி பெறுகிறது. ஆப்போசிட் நிற்கக்கூடிய 2 கழகங்களுமே பண கத்தையாக பணத்தோடு தேர்தலை சந்திக்கும் போது இங்க ஒத்தை நோட்டு இல்லாமல் நின்று ஒரு ஆட்டோக்காரர் வெற்றி பெறுகிறார், ஒரு சாதாரண நபர் வெற்றி பெறாங்க. அவருடைய முகம் இந்த நிமிஷம் வரைக்கும் மக்களுக்கு தெரியாது. முகம் தெரியாத ஒரு மக்களுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா விஜய் விசில் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான், விஜய் எடுத்து சென்ற விசில் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பெரிய அளவுல ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை உருவாக்குது.
அதே நேரத்தில் விஜய் பின்னாடி தமிழகத்தில் இளைஞர்கள் இருக்காங்க, தமிழகத்தில் வெற்றியை கொடுத்துட்டாங்க. இது தமிழகத்துக்குள்ளேயே விஜயுடைய பார்வை சுருங்கி விடுமா அப்படிங்கிற கேள்விகள் உருவாகும் போதுதான் டெல்லி பாஜகவை பொறுத்த வரைக்கும் விஜயை நாம குறைச்சி மதிப்பீடு செய்ய முடியாது, தமிழகம் மட்டும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் கட்சியும் 5 எம்எல்ஏக்கள் தமிழகத்தில் இருந்தாலும், இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி ஒரு வலிமை இல்லாத கட்சியாக இருந்தாலும், இந்த காங்கிரஸ் கட்சி கூட விஜய் கூட்டணி வைத்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இதன் பின்னணியில மிகப்பெரிய ஒரு அரசியல் வியூகத்தின் அடிப்படையில் தான் விஜய் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காங்க. விஜய் வெற்றி பெற்ற பிறகு அந்த மதவாத சக்தி அப்படின்னு விஜய் சொல்லக்கூடிய பாஜக கூட கூட்டணியில இருக்கக்கூடிய எந்த கட்சியையும் நாம கூட்டணிக்கு அழைக்க கூடாது அப்படிங்கிறதுலையும் 100% உறுதியா இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பாஜகவை பொறுத்த வரைக்கும் கொள்கை ரீதியான எதிரி. அப்ப பாஜக கூட தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக, பாமக போன்ற கட்சிகள் கூட நாம கூட்டணி வைக்க கூடாது அப்படிங்கிற உறுதியா இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா திமுகவும் நமக்கு எதிரி. அதே நேரத்தில் திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் காங்கிரஸ், விசிகா, 2 கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிகளை நம்ம பக்கம் எடுக்கலாம் அப்படிங்கிற நிலையில தான் விஜய் முடிவு பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா, ஒரே கல்லுல 2 மாங்காய். ஒன்னு பாத்தீங்கன்னா ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை வேண்டும், அந்த அடிப்படையில் காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு வியூகம் என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி பலத்தை வைத்து தான் திமுக இதுவரைக்கும் அதிமுகவுக்கு கண்ணாம்பூச்சி விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ காங்கிரஸ் போன்ற கட்சிகளை தன் பக்கம் ஈர்க்கும் போது திமுக தன்னுடைய வலிமையை இழக்குது. அப்போ பாத்தீங்கன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் இங்க அதிமுகவை நாம லிஸ்ட்லயே எடுக்கல. அதாவது தேர்தல் களத்துல அதிமுகவை நம்ம லிஸ்ட்லயே எடுக்கல. அதிமுக முழுவதும் தாவேகா பக்கம் வந்து விட்டது அப்படிங்கிறத விஜய் உறுதியா நம்புறாங்க. அப்படிதான் களத்துல தேர்தலை சந்திச்சாங்க. இப்போ பார்த்தாங்க, அப்போ திமுக தான் அரசியல் ரீதியான எதிரி. அப்ப திமுகவை பலகீனப்படுத்தணும் அப்படிங்கிற நிலையில் தான் இந்த கட்சிகளை கூட்டணிக்கு எடுக்கிறாங்க. அப்ப கூட்டணி பலம் அப்படிங்கிறது திமுக இன்னும் குறைகிறது. எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா திமுக எதிர்த்து விஜய்க்கு எதிராக களமாடுவதற்கு பெரும் நெருக்கடியை, பெரும் சிக்கலை சந்திப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, திமுகவுடைய வாக்கு வங்கியே சிறுபான்மையினர் வாக்கு வங்கி தான். இந்த சிறுபான்மையினர் வாக்கு வங்கியில விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் பெருவாரியான வாக்களை அள்ளிட்டாங்க. மீதி திமுக கூட்டணிக்கு கிடைக்கக்கூடிய இந்த சிறுபான்மையினர் வாக்களை உடைக்கணும் அப்படிங்கும் போதுதான் காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையினர் வாக்களை இந்திய அளவில் எல்லா மாநிலங்களையுமே பெருமளவு வச்சிருக்காங்க. வாக்கு வங்கிய சிறுபான்மையினர் வாக்கு தான். இந்த சிறுபான்மையினர் வாக்கு தமிழக காங்கிரஸ் கட்சி மூலம் திமுக கிடைக்குது. அப்ப காங்கிரஸ் இந்த பக்கம் தூக்கும் போது அந்த வாக்குகளும் பாத்தீங்கன்னா திமுகவை விட்டு வெளியேறுகிறது. இது பாத்தீங்கன்னா கோபாலபுரத்துல, அதாவது சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவருடைய வீட்டிலையும் சரி, அறிவாலயத்திலையும் சரி பெரிய அதிர்வலையை உருவாக்குது. அதாவது தேர்தல் களத்துல நின்று நம்ம கூட கூட்டணியில நின்று வெற்றி பெற்று விட்டு காங்கிரஸ் கட்சி முதுகுல குத்திட்டு விஜய் பின்னாடி ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதற்கு தான் இப்ப காங்கிரஸ் தரப்புல பதில் சொல்லப்பட்டிருக்கு. நாங்க உங்களுக்கு முதுகுல குத்தல்ல. அதே நேரத்தில் வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் வேலூன்ற கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் மதச்சார்பற்ற அணிக்கு ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் நாங்க ஆதரவு கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா பாஜகவை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் கூட நாங்க சொல்லுவோம், அது திமுக கூட தான் நாங்க பயணிக்க வேணும்ங்கிற அவசியம் கிடையாது. நாங்க இதை முதுகுல குத்தினதா பார்க்கல, நேர்மையா தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு மதவாத சக்தி தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவ கூடாது, மதச்சார்பின்மை கொண்ட ஒரு அரசு அமையணும் அப்படின்னா அப்ப தேர்தலுக்கு முந்தைய நிலையிலேயே விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கலாம். அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஆதரவு கொடுக்கல. ஏற்கனவே கடைசி நிமிடம் வரைக்கும் தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ் அலையன்ஸ் உருவாகும் அப்படிதான் எதிர்பார்க்கப்பட்டது. நாம மட்டும் எதிர்பார்க்கல, அந்த எதிர்பார்ப்பு காங்கிரஸ்காரங்களே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இறுதி நேரத்துல தான் காங்கிரஸ் கட்சி திமுக கூட கூட்டணி வச்சாங்க. அப்போ இப்ப வெற்றி பெற்ற பிறகு இப்போ பாத்தீங்கன்னா தாவேகா கூட சென்றால் அமைச்சரவையில் பங்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சி இங்க வந்திருக்கு அப்படின்னா இதை எப்படி முதுகுல குத்தாத சம்பவம்னு பார்க்க முடியும். அவன் முதுகுல குத்தக்கூடிய ஒரு செயலா தான் பார்க்க முடியும். அப்போ பாத்தீங்கன்னா நம்பி இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய இதயத்திலே காங்கிரஸ் தலைமையானது ஈட்டியை விட்டிருக்கிறது, ஈட்டியை எரிந்திருக்கிறது அப்படிதான் நாம பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தியை முழுமையாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ராகுல் காந்தி அண்ட் ஸ்டாலின் அவர்களுடைய நட்பை பொறுத்த வரைக்கும் இந்த இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு ஆழமான நட்பு அப்படிதான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு 2 பேருமே நட்பை பரிமாறிக்கிட்டாங்க. ஒரு அரசியல் கடந்தும் அவர்களுடைய நட்பு வந்து ஒரு ஆழமான நட்பா இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அரசியல் கணக்குகள் அப்படின்னு வரும்போது இங்க நட்புக்கு இடமே கிடையாது. அது எது வேணுமென்றாலும் நடக்கலாம். நண்பனா இருந்தவன் எதிரியா மாறலாம், எதிரியா இருந்தா நண்பனா மாறலாம். இந்த அடிப்படையில் திமுகவுக்கு முதுகுல குத்தி ஸ்டாலின் அவர்களுடைய இதயத்தை கிழித்து விட்டு காங்கிரஸ் கட்சி இங்க சேர்ந்துட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தான் பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த நிகழ்வு தான் டெல்லி பாஜக தலைமை மட்டத்தில் பெரிய அதிர்வலையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க, அதிமுகவை காணாமல் செய்து விட்டாங்க. எதிர்காலத்தில் அதிமுக தமிழகத்தில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பெரிய கேள்வியா இருந்துட்டு இருக்கு. இருக்காது அப்படிங்கிற நிலையிலையும் அதிமுக போய்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தொடர் தோல்விகள் 2019 இருந்து தொடர் தோல்விகள். இப்ப அதிமுக தலைமைக்குள்ளேயும் மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்க தொடங்கி விட்டது. அதாவது அடுத்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் யார், நான் தான் நீதான் அப்படின்னு சொல்லி போட்டி போட தொடங்கிட்டாங்க. இப்போ எம்எல்ஏக்கள் எடப்பாடியார் கண்ட்ரோல்ல இருந்தாலும் அத்தனை எம்எல்ஏக்களும் எடப்பாடியார் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்களா, தொடர்ந்து இருப்பார்களா அப்படிங்கிறது இமாலய கேள்வி, மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா அதிமுக இருந்துட்டு இருக்கு. அப்போ அதிமுகவுடைய எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் காலத்துல அதிமுக அழிவு பாதையை நோக்கி நாளுக்கு நாள் தேய்பிற போல தேஞ்சு தந்துட்டு இருக்கு. இதைத்தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகளும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திமுக அப்படின்னு வரும்போது திமுகவையும் நாளுக்கு நாள் பலப்படுத்தக்கூடிய வகையில தான் விஜய் அவர்களுடைய வியூகம் வந்து வேகமா செயல்பட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தான் டெல்லி பாஜக தலைமையை பெரிய அளவுக்கு ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் தான் விஜய் அவர்களுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும். வளர்ச்சி மீன்ஸ் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களை சிஎம் உட்கார விடாமல் தடுக்கணும். அப்போ சிஎம் உட்கார விடாம தடுக்கணும் அப்படின்னா டெல்லி பாஜக தலைமைக்கு இங்க யார் அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான ஆள் யார் அப்படின்னா ஆளுநர் அவர்கள் தான். ஏன்னா ஆளுநரை வைத்து தான் பாஜக தலைமையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வேகமா காய் நகர்த்துவாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்ப இருக்கக்கூடிய ஆளுநர் ராசேந்திர அர்லேக்கர் அப்படிங்கிறத வச்சு காயெல்லாம் நகர்த்துறாங்க. ஏன்னா இவருடைய பின்புலம் ஆர்எஸ்எஸ் பின்புலம். ஆர்எஸ்எஸ்ல நீண்ட நெடிய காலம் பயணித்தவர், பாஜகவில் இணைந்தும் நீண்ட நெடிய காலம் ஆயிருச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவரை வச்சு காய் நகர்த்துறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்து அரசியலை விட்டு விஜயை வந்து பின்வாங்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய எண்ணம். ஆனால் வந்து இந்த எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தான் களத்தில் நிற்கிறாங்க. விஜய் வந்து அரசியலுக்கு வரும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா மற்ற கமலஹாசன் மாதிரி எல்லாம் அரசியலுக்கு வரல. அதற்கு முழுவதுமாக என்னென்ன விஷயங்கள் அரசியலுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசியல் அனுபவம் இல்லைன்னாலும் அரசியல் கள நிலவரங்களை படிச்சு அதற்கான எக்ஸ்பர்ட்டுகளை எல்லாம் தன் கூட வச்சுக்கிட்டு தான் களத்துல குதிக்கிறாங்க. நாளுக்கு நாள் கட்சியை பலப்படுத்திக்கிட்டே வந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா வேட்பாளர்களே கிடைக்காது அப்படின்னு சொன்ன கட்சியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்களை நிறுத்தி மிகப்பெரிய அளவில் திராவிட கட்சிகளுக்கு சவாலை விட்டு தான் தாவேகா ஜெயிக்கிறது. இப்ப செங்கோட்டையன் வந்து தாவேகா பக்கம் வந்த போது கூட எல்லாருமே என்ன சொன்னாங்க, எதுக்கு தாவேகா போறீங்க, ஒண்ணுமே இல்லாத கட்சிக்கு நீங்க போறீங்க அப்படின்னாங்க. செங்கோட்டையனுடைய அவருடைய நாலேஜ் என்ன, அரசியல் அனுபவம் என்ன அப்படிங்கிறத விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சுதான் உள்ள எடுத்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா செங்கோட்டையனை கிண்டல் பண்ணியவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ செங்கோட்டையனை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவில் செங்கோட்டையன் உயர்ந்து நின்றுட்டு இருக்காரு. ஸோ இதுதான் அரசியல் கள நிலவரம். இந்த விஷயங்கள்லாம் டெல்லி பாஜக தலைமையை பெரிய அளவுக்கு ஒரு அதிர்ச்சிக்கு அதிர்வலைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. என்ன காரணம், எது போன்ற விஷயங்களை பார்த்து அமித்ஷா அவர்கள் பயப்படுறாங்க, மோடி அவர்கள் பயப்படுறாங்க, டெல்லியை பொறுத்த வரைக்கும் என்ன காரணத்துக்காக விஜயை பார்த்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம் சார். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.